ஹாய் ஹலோ அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு என்னடா குக் பண்ணலான்னு கிச்சனை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் மைண்டில் ஒரு ஐடியா வந்துச்சு. கோதுமையில் ஏதாவது பண்ணலான்னு. பட் அதுலேயும் சப்பாத்தி பூரி பண்ணால் அதை உருட்டி அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு ஒரு காலமும் வரவே வராது. அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வரும்போது ரொம்பவே டயர்டாயிரும். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஈஸியாக தோசை பண்ணலான்னு டிசைட் பண்ணி அதில் கொஞ்சம் வெங்காயம் கறிவேப்பிலை கட் பண்ணி போட்டு அப்படி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணியாச்சு. அண்ட் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, மதியம் வச்சது அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதையே ஹீட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு பாயில்டு எக்கு இவ்வளோ வச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுட்டை சூப்பராக வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோதுமை தோசை வந்துட்டு அடை தோசை மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அந்த கோதுமை தோசையிலையும் கிறிஸ்பியாக வர்றது ரொம்ப பெரும் பாடாக இருந்துச்சு. எப்படி எல்லாமோ அந்த தோசையை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. மேக்ஸிமம் வந்து ஒரு மாதிரி வழுக்கு வழுக்குன்னு வரும். அது ஏன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தோசை சாப்பிட்டு முடிச்சிருக்கும்போது என்னோட பாப்பா, "அம்மா நான் பில்டிங் கட்டிட்டேன். இதான் நான் கட்டின பில்டிங்னு" ஓடி வந்து காமிச்சா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.